மக்களே, திமுக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு 5 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்னு இன்னொரு இருக்குது, சிபிஐஎம், அவங்களுக்கு இன்னும் ஒதுக்கலைன்றாங்க. அதாவது இப்போ திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 28ன்றாங்க, 30ன்றாங்க, 31ன்றாங்க. அது கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. அவ்வளோ கூட்டணி இருக்குது, அவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. இதில் என்ன குழப்பம் மக்களுக்கு வரும்னா, சில பேருக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஒரு தலைவரை பிடிக்கும், ஒரு தலைவரை பிடிக்காது. அப்போ 38 தலைவரோ இல்லை 30 தலைவரோ இல்லை 28 தலைவரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி இருக்கும் மக்களுக்கு குழப்பம் வரும். எங்கள் தொகுதியில் அவங்க நிற்கல, இவங்க நிற்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், டிவிகே என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி, தமிழக வெற்றி கழகம், விஜய் இருக்கிறார். அதுக்கு அவங்க 230 தொகுதி நிற்கிறாங்க. கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் ஓட்டு போடலாம். அதில் இன்னொரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்காங்க. சில பேருக்கு பிஜேபியை பிடிக்கும், சில பேருக்கு அதிமுக மட்டும் பிடிக்கும். அப்போது இவங்க ஏன் கூட்டணிங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையேன்னு தோணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கிற டிவிகேக்கு ஓட் பண்ணுங்கள், தளபதி ஜெயிக்க வைங்க. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.